ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம டே 8 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரீஸில் 8th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் எப்படி இருக்குன்னா இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஓகேங்களா, இங்கே நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் அதோட ப்ராடக்ட் ஓகேங்களா கம்மியாகிட்டே போகும். n-1 × n-1 × n-1 கடைசியாக இங்கே வந்து நிற்கும் ஓகேங்களா. ஸோ இதோட ப்ராடக்ட் பண்ணி கடைசியாக வர அவுட்புட் தான் அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் 5யோட ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஜிக் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இன்டிஜரை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா, n-ன்ற ஒரு இன்டிஜரை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜரை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஒரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 1 i <= n i ++. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபேக்ட் இன்ட் ஈக்குவல் டு i ஓகேங்களா. ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐன்னு கூட போடலாம், நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ ஓகேங்களா, இப்படி கூட போடலாம். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நான் முன்னாடி போட்டது, ஃபேக்ட் இன்ட் ஈக்குவல் டு ஐ. ஸோ கடைசியாக வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லாஜிக் என்னென்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இன்டிஜர் வாங்குகிறேன், எந்த நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறேன் ஓகேங்களா. ஸோ அதிலேருந்து நான் ஃபேக்ட்டுன்னு ஒன்று நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு இன்டிஜர் ஓகேங்களா. ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லூப் வந்து ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. i ஈக்குவல் டு 1லேருந்து அந்த நம்பர் நம்ம எந்த நம்பர் வாங்குகிறோமோ அது வரைக்கும் நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபேக்ட் எப்படி வரணும் அப்படின்னா இந்த நம்ம கொடுத்தோம்ல ஒரு இன்டிஜர், அந்த வேல்யூ எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ, ஃபேக்ட் இன்ட் ஐ அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 1 × 1 இந்த லூப்பில் 1 × 1 வரும் ஓகேங்களா. 1 × 1 1. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே சேவ் ஆகிடும் ஃபேக்டில் ஓகேங்களா. ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லூப் நடக்கும், இங்கே 2ன்னு மாறிடும், i ++ 2ன்னு மாறிடும். ஸோ முன்னாடி இருக்கிற வேல்யூ 1 ஃபேக்டில், இப்போ வந்து ஃபேக்ட் 2 × 1 ஓகேங்களா. 2 × 1 என்ன ஆகும், 2ன்னு மாறிடும். 2 வந்து ஃபேக்டில் சேவ் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ 3 வரைக்கும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3ஆக மாறிடும் ஓகேங்களா. இங்கே 2 இருக்குது, இந்த ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்குது. ஸோ 2 × 3 6 ஓகேங்களா. 2 3 6, இந்த ஃபேக்ட் வேல்யூ வந்து 6ன்னு ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 3யோட ஃபேக்டோரியல் வந்து 6 ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து இதோட லாஜிக். ஸோ நம்மளே ஒன்று ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1ன்னு கொடுத்துக்குறோம் ஓகேங்களா. இப்போ 0ன்னு கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 0வோட ப்ராடக்ட் பண்ணால் மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ 1 வரைக்கும் தான் ப்ராடக்ட் பண்ணால் தான் அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 1லேருந்து ஒவ்வொரு நம்பராக ப்ராடக்ட் பண்ணிகிட்டே போய் கடைசி நம்பருக்கும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து சும்மா வந்து போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் ஃபேக்ட் இன்ட் ஐயா, அப்போது 1 × 1 வரும். ஃபஸ்ட்டுக்கு 1 × 1 1ன்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து 1 × 2ன்னு வரும் ஓகேங்களா. ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும், அப்போது 2ன்னு வரும். ஸோ தேர்ட் லூப்பில் வந்து 2ன்னு தானே இருக்குது, 2 × 3ன்னு வரும் ஓகேங்களா. 2 3 6ன்னு வரும். ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். எப்படின்னு சொல்லி இப்போது வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கம்பைல் பண்ணியாச்சு. ஜாவா +day 8. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோம், 3ன்னு கொடுக்குறேன், 6ன்னு வந்துச்சு. ஸோ 3யோட ஃபேக்டோரியல் வந்து 6. இப்போ நான் வந்து 5 தரேன். 5யோட ஃபேக்டோரியல் 120. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 எவ்வளோ, 5 4 20 ஓகேங்களா. 20 × 3 16 வரும். 16 × 2 120 ஓகேங்களா. 120 × 1 120 தான் வரும். ஸோ வந்து நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.